சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் விஜயா வந்து அந்த கேமரா மூலியமாக ரோஹிணியை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஆம்பளைங்க கிடப்பாங்கன்னா அலையிறிய நீலாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வந்து கோவம் வந்துடும். அந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு மனோஜிக்கிட்ட வருவாங்க. நம்ம பொண்டாட்டி தானே உன்னை பார்க்க நான் வரக்கூடாது, அவங்க அம்மா ஓவராக திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா வந்து வீட்டில் இருக்கும்போது மீனாவோட வீட்டுக்கு வந்து 2 பேர் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லி அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த 2 பேருமே விஜயாவை பற்றி பேசுவாங்க. இவ வந்து கொடுமைக்கார மாமியார், அதுக்கு தான் இப்படி இங்கே வந்து அனுபவிக்கிற வீடு இல்லாமல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே விஜயா வந்து கேட்டுருவாங்க. அடுத்த சீனில் முத்துமீனா 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அவங்க வந்து பூ கொடுக்க போயிருப்பாங்க. அவர் வந்து சவாரிக்காக போயிருப்பார். அங்கே ரோஹிணியும் கிறிஷும் வந்திருப்பாங்க. கிறிஷ்க்கு வந்து தலைவலியாக இருக்கும். ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டால், அம்மா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, அதுக்காக தான் எனக்கு தலைவலி வருது அப்படின்னு சொல்லி உன் பிள்ளையை பாரு, அதுக்கடுத்து மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அட்வைஸை போட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த லேடிஸ் கிட்ட வந்து இன்விடேஷனும் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த லேடி. அதுக்கப்புறமா விஜயா வந்து திட்டுவாங்க. ஊர் முழுக்க என்ன கொடுமைக்கார மாமியார்னு சொல்லி வச்சுருக்கீங்களா, இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துமீனா 2 பேருமே வந்துடுவாங்க. நீயும் உன் சுயநலமாக தானடி இருக்க, அந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணாலும் நம்ம வீட்டில் போய் நம்ம இருக்கலாம்ல, இப்படி யாருக்கிட்டையும் பேச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ முத்து வந்து மீனா கிட்ட அந்த பதவியில் நீ ராஜினாமா வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்வார். உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுவியோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து போயிடுவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.